மணி, அதாவது இந்த விந்து, இதை பொறுத்த வரைக்கும் அது அசுத்தமானது அல்ல. மணியோ மதி அசுத்தமாக இல்லையா, அதாவது விந்துக்கு முன்னால் வரக்கூடிய அந்த மதி இச்சை நீர் அசுத்தமாக இல்லையான்னு ஒரு கருத்து முரண்பாடு என்ன செய்து இருக்குது. அதுவும் அசுத்தம் இல்லை என்ற நிலைப்பாடு தான் சரியானது. மதியும் மணியும் அசுத்தமானது அல்ல என்ற நிலைப்பாடு தான் சரியா. மணி அசுத்தமானது அல்ல, அது பெரும்பாலான அறிஞர்களுடைய நிலைப்பாடு. அதுக்கு முன்னால் வரக்கூடிய இச்சை நீர் என்று வரக்கூடிய அந்த இது சுத்தமானதா இல்லையா என்றதில் பெரும்பாலான அறிஞர்கள் அது அசுத்தமான நிலைப்பாட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் கணிசமான அறிஞர்கள் அதுவும் அசுத்தம் அல்ல, அது இதனுடைய என்ன, அது முந்திய ஒரு பகுதி தான், அதனால் அதுவும் அசுத்தம் அல்லன்னு சொல்கிறாங்க. ரெண்டுக்கும் உது முறியும், இரண்டுக்கும் என்ன உது முறியும், அதில் சந்தேகம் இல்லை. மதி வந்தால் அவர்கள் என்ன செய்யணும், அதாவது கழுவி விட்டு உது எடுக்கணும், உது முறியும் என்பதில் சந்தேகம் இல்லை. மணி வந்தால் அவங்களுக்கு என்ன குளிக்கணும், அவங்க என்ன செய்யணும், குளிக்கணும். ஆனால் ரெண்டும் அசுத்தமானு கேட்டால் வித்தியாசம் விளங்கிடணும். அதாவது உது எடுக்கணும், ஒன்றுக்கு குளிக்கணும், அது ஓகே. ஆனால் அசுத்தமானு கேட்டால் அசுத்தம் இல்லை என்ற அந்த நிலைப்பாடு தான் மிகவும் சரியானது. காரணம், மனிதன் அதாவது அசுத்தமான ஒன்றிலிருந்து படைக்கப்பட்டான் அப்படின்னு என்ன செஞ்சிடும், ஆகிரும். மனிதன் அசுத்தமான ஒன்றிலிருந்து என்ன செஞ்சான், நஜீஸான ஒன்றிலிருந்து படைக்கப்பட்டான் என்று ஆகிரும் ஒன்று. இரண்டாவது, அதை அசுத்தம் பண்ணுறதுக்கான எந்த ஆதாரமும் இல்லை. அசுத்தம் பண்ணால் குர்ஆன் சுன்னால என்ன செய்யணும், வரணும், குர்ஆனும் சுன்னாலையும் வரணும். இப்போ உதாரணமாக சாராயம் இருக்குது, சாராயம் ஹராம் குடிக்கிறது, ஆனால் அசுத்தமாக இல்லையான்னு கருத்து முரண்பாடு இருக்குது. காலில் பட்டுட்டு தொழுதுட்டு பார்க்குறோம், சாராயம் காலில் பட்டது இருக்குது. இப்போ தொழுக கூடுமா கூடாதா, அது அசுத்தம்ண்டா என்ன கூடாதுன்ற அர்த்தத்துக்கு என்ன செஞ்சிடும், வந்துடும். அதனால் அதுலேயும் இஸ்லாமிய அறிஞர்கள், பெரும்பாலான அறிஞர்கள் அது அசுத்தம் அல்ல, ஹராம், அது அசுத்தம் அல்ல, ஹராம் அப்படின்ற நிலைப்பாட்டில் இருக்கிறாங்க. அதுதான் சரியான நிலைப்பாடும். அதுபோல தான் இந்த மணியோ மதியோ அசுத்தம் இல்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட செய்தியில் வரக்கூடிய ஒரு ஆயிஷாலாம் இருக்கிற குன்து அஃப்ருக்குல் மணிய மின் சௌபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஆடையிலிருந்து நான் மணியை சுரண்டி விடக்கூடியவனாக என்ன செஞ்சேன், நான் இருந்தேன். அப்படின்னா குடும்ப உறவு நேரங்களில் பட்ட அந்த மணியை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆடையிலிருந்து அது காய்ந்த பின்னால் நான் சுரண்டி விட்டுருக்கிறேன். அதில் ரசூல் அங்கே என்ன செஞ்சிருக்கிறாங்க, தொழுதிருக்கிறார்கள். அப்போ அசுத்தமான என்ன செய்ய மாட்டாங்க, தொழ மாட்டாங்க. அதே போல் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அதை நீங்கள் கழுவ வேண்டிய அவசியம் இல்லை, அது சுத்தமானது தான் என்று சொன்ன செய்திகளை சஹீஹ் புகாரில் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அசுத்தம் இல்லை, ஆனால் கட்டாயம் என்ன செய்யணும், குளிக்கணும், கட்டாயம் குளிக்க வேண்டும். மதியாக இருந்தால் கழுவி விட்டு உது எடுக்கணும். அசுத்தம் கிடையாது, ஆடைகளில் பட்டாலோ உடலில் பட்டாலோ என்னது அது அசுத்தம் கிடையாது. இதான் சுருக்கம்.